Hello friends, welcome to Delicious Delights. இன்னைக்கு நம்ம சேனல்ல குவிக் அண்ட் ஹெல்த்தியா ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேரட், 8 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, ஒரு வெங்காயம், 7லேருந்து 8 பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு, ஒரு தக்காளி, மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு. செய்முறை: ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் பொடியாக நறுக்கின பீன்ஸ், பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசிலுக்கே காயெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்க, காய் வந்து ஒரு விசிலுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டையும், 2 லவங்கம், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வெங்காயம் சாஃப்டாக வேகும். நம்ம சேர்த்த வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இது ஃபுல்லாக வதக்குற வரைக்கும். தக்காளி வந்து தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதனால் மெதுவாக வச்சே வதக்கிக்கோங்க. நடுவில் அடிக்கடி கலந்து விடுங்க. பார்த்தீங்களா, நம்ம தக்காளியை வந்து இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா பொடியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக. அவ்வளோதான். நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலர வேண்டிய அவசியம் இல்லை. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சூடாறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு அடி கனமான கடாயை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோட வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிரேவி ரொம்ப திக்காக வேணும்னா இப்படி இருக்கட்டும். கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இடையில ஒரு 2 தடவை கலந்து விடுங்க. ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்றதுக்காக. அவ்வளோதான். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான குவிக்காக செஞ்சக்கூடிய ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இதே மாதிரியே நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் இருக்குது, அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in the next video.